ஆன்மீக ஐதீகங்கள், நாகர் வழிபாடு. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் நாகர் வழிபாட்டின் தத்துவங்கள் மற்றும் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். கோயில்கள், குளக்கரை, அரச மரத்தடி உள்ளிட்ட பல இடங்களில் நாகர் வடிவம் செதுக்கப்பட்ட கற்கள் நடப்பட்டு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அஷ்டநாகங்களாகிய அனந்தன், வாசுகி, தட்சகன், கார்கோடன், பிங்களன், சங்கன், பத்மன், மகாபத்மன் ஆகிய நாகங்கள் இன்றளவும் பூமியில் வாழ்வதாகவும் நம்பிக்கை. சர்ப்பங்களால் நிலம் வளம் பெறுகிறதென்றும் அவற்றை வணங்கி வழிபடுவதால் குடும்ப நலம் மற்றும் செல்வ வளம் பெருகும் என்கின்றனர் நம் முன்னோர்கள். பொதுவாக பாம்புகளை கண்டதும் அதை அடிப்பதாலும் கொல்வதாலும் சர்ப்பதோஷங்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இயற்கையை கடவுளாக வழிபட்ட நம் சமூகத்தில் பன்னெடும் காலத்திற்கு முன்பே தோன்றிய நாகர் வழிபாடானது பக்தர்களால் தற்போது வரை தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வரும்போர் சக்தி மிகுந்த வழிபாடு. ஈசன் தன்னுடைய கழுத்திலும், விநாயகர் இடுப்பிலும், அம்பிகை தன் சிரசிலும், நாகத்தின் மீது விஷ்ணு பகவான் பள்ளி கொண்டும், முருகப்பெருமான் காலடியிலும் இருக்கும் நாகங்களை வைத்து நம் தெய்வங்களுடன் அவை நீக்க முடியாத இடத்தை பெற்றிருப்பதையும் அதன் விசேஷம் மற்றும் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். நாகங்களை பற்றி பல புராண கதைகள், கர்ண பரம்பர கதைகள், அனுபவ உண்மைகள் என ஏராளம் உள்ளது. பொதுவாக தொடர் தோல்விகள், எந்த வேலையிலும் நிரந்தரம் இல்லாமல் மாறிக்கொண்டே இருப்பது, வீண் விரயங்கள், மனத்தெளிவு இல்லாமல் ஏற்படும் குழப்பங்கள் என நம் துன்பத்துக்கு சர்ப்பதோஷமும் காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரப்படி நாகங்கள் ராகு, கேது என்ற பெயரில் கிரகங்களாக பரிபாலனம் செய்கின்றன. மனித வாழ்வில் மிக முக்கிய அம்சமான திருமண விஷயத்திலும் குழந்தை பாக்கியம் அருள்வதிலும் தோஷத்தை ஏற்படுத்துவது இந்த ராகு கேதுதான். இப்படி பல வகைகளில் தோஷங்களை ஏற்படுத்துவதில் ராகு கேதுவுக்கு நிகர் யாரும் இல்லை என கூறப்படுவதால் கடுமையான தோஷங்களில் இருந்து விடுபட நாக சதுர்த்தி தினத்தில் மனமுருகி வழிபட்டால் சகல தோஷ நிவர்த்தி ஏற்படும் என்கின்றனர். ஆடி மாதம் வளர்பிறை சதுர்த்தி நாக சதுர்த்தியாகவும், வளர்பிறை பஞ்சமி நாக பஞ்சமியாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர, காரிய தடைகள் நீங்க, கால சர்ப்பம் முதலான தோஷங்கள் அனைத்தையும் நீக்க வல்லது நாக வழிபாடு என்கின்றனர் ஜோதிட பெரியோர்கள். கோயில்களின் உள்ளல்லது வெளிப்பிரகாரத்தில் அரசமரம், வேப்பமரம், ஸ்தல விருட்சம் அல்லது அரசும் வேம்பும் இணைந்திருக்க, அதன் கீழே நாகங்களின் புற்றும் நாகர் சிலைகளும் பிரதிஷ்டை செய்திருக்கும் இடங்களுக்கு சென்று நாகராஜ காயத்ரி மந்திரமான ஓம் சர்ப்பராஜாய வித்மகே நாகமணிசேகராய தீமகி தன்னோ நாகேந்திர பிரச்சோதயாத் என்ற மந்திரத்தை கூறி வழிபட வேண்டுமாம். அதாவது சர்ப்பங்களின் மன்னனே, பேரொளியை கொண்ட நாகமணியை வைத்திருக்கும் நாகதேவனே, எங்களையும் எங்கள் குலத்தையும் காத்தருள்வாய் என்று பொருளாம். தொடர்ந்து செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ராகு காலத்திலும் நம் கைகளாலே நீர் மற்றும் பால் கொண்டு அபிஷேகம் செய்து மஞ்சள் மற்றும் குங்குமம், மலர்கள் வைத்து வணங்கி வர நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை உணர முடியும் என்று கூறப்படுகிறது. நேயர்களே, பல கோயில்களில் அம்மனே நாக அம்சமாக அருள் பாலிக்கின்றாள். நாகாத்தம்மன், முப்பாத்தம்மன், காளியம்மன், மாரியம்மன் என ஒவ்வொரு ஊரிலும் பல விசேஷ பெயர்களில் வீற்றிருக்கிறாள் நாகசக்தியாக அம்பாள். பிரசித்தி பெற்ற சென்னை திருவேற்காட்டில் அமர்ந்து அருளாட்சி புரியும் ஸ்ரீ கருமாரியம்மன் மிகப்பெரிய நாகசக்தியாகவே விளங்குகிறாள் என்பது குறிப்பிடத்தக்கது. நாகங்கள் நம்முடனே வாழும் தெய்வங்கள் என்று கூறப்படுவதால் இனி நாமும் நாகர் வழிபாடு செய்து நலன்கள் பல பெறுவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள், நாகர் வழிபாடு.